தமிழ் தேசியத்துல பாரதிய முன்வைக்கிறார் சீமான். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல்ல சீமான் தமிழ் தேசியவாதி கிடையாது. அவர் ஒரு மேடை பேச்சாளர். பல மேடை பேச்சாளர்களுக்கு மேடை தான் முக்கியம். யார் அழைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏற்ப அவர்கள் மனம் குளிர பேசுவது இந்த வாடகை பேச்சாளர்களுக்கு ஒரு வழிமுறை. அது அதனால் தன்னை யார் கூப்பிடுறாங்களோ அவர்களுக்காக பேசுறது. பெரியாரியவாதிகள் அழைச்ச பொழுது பெரியாரிய கருத்துக்களை பேசினார். ஆர்எஸ்எஸ்காரர்கள் அழைக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கான கருத்துக்களை பேசுவார். பாரதிக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. பேச்சாளர்கள் அப்படி தான் பேசுவாங்க. மேடை பேச்சாளர்கள் அவங்க சம்பளத்துக்கு பேசக்கூடியவர்கள். நீங்கள் இஸ்லாமியர்கள் அழைச்சாங்கன்னா குரானை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். கிறிஸ்தவர்கள் அழைத்தால் அவர்கள் இயேசுவை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய, அவர்கள் யார் சம்பளம் தருகிறார்களோ அதற்கேற்ப, அந்த நன்கொடைக்கு ஏற்ப, அந்த அளவிற்கு ஏற்ப பேசக்கூடியவர்கள். அப்படிதான் சீமான். சீமானுக்கும் தமிழ் தேசியத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் தமிழ் தேசியம்னு என்னென்னு தெரியாது அவருக்கு. தமிழ் தேசியம்னா குறித்து ஒரு ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த இப்போ மார்க்ஸே ஒரு கோட்பாடு இருக்கிறது, உங்களுக்கு அம்பேத்கரிய கோட்பாடுகள் இருக்கிறது, பெரியாரிய கோட்பாடுகள் இருக்கிறது. இப்போ பெரியாரியத்தை நீங்கள் மறுக்கிறீங்கன்னா அந்த கோட்பாடுகளை சொல்லி அது அடிப்படையில் மறுக்கணும். அது அவருக்கு தெரியாது. ஏன்னா பெரியாரியமும் தெரியாது, கோட்பாடும் தெரியாத ஒருத்தர். இப்போ தமிழ் தேசியம் என்பது ஒரு இலக்கு. அந்த இலக்கு குறித்து விரிவாக பேசுவதற்கான எந்த விதமான ஒரு அடிப்படை அரசியல் அறிவு அவருக்கு கிடையாது.